அனைவருக்கும் வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. இன்றைய நாள் மே மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை. டொரண்டோவிலே தற்போது வெப்பநிலை 11 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி வழமை போல் அல்லாது இன்று மே 18. ஆகவே இன்றைய நாளில் இடம்பெற்ற செய்திகள் தகவல்களை உங்களோடு பகிரப் போகின்றோம். முதலில் 13 ஆண்டுகளுக்கு முன்பு 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் இனப்படுகொலை செய்யப்பட்ட அனைத்து உறவுகளுக்கும் குட் ஈவினிங் கனடா சார்பாக எமது ஆழ்ந்த இரங்கலையும் கண்ணீரஞ்சலிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று கனடாவை பொறுத்தவரையில் அரசியல் மட்டத்தில் பல செய்திகள் தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் இன்று இடம்பெற்ற ஒரு முக்கியமான விடயத்தை முதலில் பகிர்ந்து கொண்டு இணைய விடயங்களை பார்க்கலாம். அந்த வகையில் மே மாதம் 18ஆம் தேதி 2009ஆம் ஆண்டு இலங்கையில் தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டதை கனேடிய நாடாளுமன்றம் இன்று அங்கீகரித்திருக்கிறது. இதுபோன்ற ஒரு அங்கீகாரத்தை வழங்கிய உலகின் முதலாவது தேசிய நாடாளுமன்றமாக கனேடிய நாடாளுமன்றம் அமைகிறது. முள்ளிவாய்க்காலின் 13வது ஆண்டு நினைவு தினமாகிய இன்று இந்த அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. ஸ்காப்ரோ ரூச்பா தொகுதியின் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் கரி ஆனந்தசங்கரி அவர்கள் இன்று மாலை 3:30 அளவில் இந்த பிரேரணையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து சபையின் ஏகமனதான அங்கீகாரத்தை கோரியிருந்தார். அந்த பிரேரணை சமர்ப்பிப்பு தொடர்பாக வெளிவந்த காணொளியை இப்பொழுது உங்களுக்கு நாங்கள் வழங்கிக் கொண்டு தொடர்ந்து பேசலாம். I believe we have a motion or a point of order from the honourable member for Scarborough Rouge Park. Mr. Speaker, there have been discussions amongst the parties, and if you seek it, I trust you will find unanimous consent for the following motion. This House acknowledge the genocide of Tamils in Sri Lanka and recognize May 18th of each year as Tamil Genocide Remembrance Day. All those opposed to the honourable member moving the motion will please say nay. Agreed. The House has heard the terms of the motion. All those opposed to the motion will please say nay. Motion is carried. இன்று மே மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை மாலை 3:30 அளவில் இந்த பிரேரணை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. ஏகமனதாக அங்கீகாரத்தை கோரியிருந்தார். ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த பிரேரணை சபையில் இருந்த கன்சர்வேட்டிவ் கட்சி, பிளாக் கிபெக்வா, புதிய ஜனநாயக கட்சி, பசுமை கட்சி உட்பட அனைத்து அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்களும் அங்கீகரித்திருந்தனர். இதன் மூலம் கனேடிய நாடாளுமன்றம் ஒவ்வொரு மே மாதம் 18ஆம் தேதியையும் தமிழ் இனப்படுகொலை நினைவேந்தல் நாளாக அங்கீகரித்திருக்கிறது. இதன் பின்னர் மாலை 4:30 அளவில் கனேடிய நாடாளுமன்றத்தில் செய்தியாளர் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருந்தது. இந்த செய்தியாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர்களை நாடாளுமன்ற உறுப்பினர் கரி ஆனந்தசங்கரி அவர்கள் சந்தித்திருந்தார். இனப்படுகொலையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் மன உளைச்சலுக்கு உள்ளானவர்களுக்கும் இன்றைய பிரேரணை சற்று ஆறுதல் அளிக்கும் என தான் நம்புவதாக தன்னுடைய உரையில் அவர் குறிப்பிட்டிருந்தார். அவருடைய உரையின் ஒரு பகுதியை இப்பொழுது பார்க்கலாம். I do want to just say this is a very historical day for the Tamil community, not just in Canada but around the world. As you know, the end of the armed conflict in 2009 resulted in mass atrocities being committed by the Sri Lankan government. Today is a very somber day, a day that we reflect and deeply pay respects to all those who perished, all those survivors who continue to live with a great deal of determination and persistence to obtain justice for their loss. In Canada, as one of the largest Tamil diasporas in the world, we are in solidarity with the Tamil population of the north and east of Sri Lanka to ensure that they have peace, stability, accountability, justice, and self-determination.
So this motion today, a unanimous consent motion brought forward to the House, acknowledges the genocide of the Tamil people and recognizes May 18th of each year as Tamil Genocide Remembrance Day. It is the first recognition of its kind anywhere in the world, but it doesn't stop there. In fact, the journey towards accountability is very long, and one that we need to double down on a day like this to ensure that those who perpetrated these crimes are held to account. And that includes the two brothers who are ruling Sri Lanka right now, the Rajapakshas. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் கரி ஆனந்த சங்கரி இந்த பிரேரணை நிறைவேறியதன் பின்னர் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் பேசிய ஒரு பகுதியை உங்களுக்காக வழங்கியிருந்தோம். தொடர்ந்து இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் நாடாளுமன்றத்தின் அரசாங்கத்தின் தலைவர் மார்க் ஹாலண்ட் அவர்கள் கலந்து கொண்டிருந்தார். ஆகவே கரி அவர்களை தொடர்ந்து அவர் உரையாற்றியிருந்தார். அதன் பகுதி இப்பொழுது. In 2009, I was a member of parliament, and my office was filled with so many Tamils who had loved ones in Sri Lanka who were facing horrors that are impossible to hear. And to stand here today, 13 years later, and to have Parliament acknowledge the genocide that took place, the horrors that were visited on those families, to acknowledge the exceptional pain that those families had to feel as their loved ones were indiscriminately shelled and killed is so important. And on this solemn occasion to do this, to be able to recognize May 18th every single year, but to do this, Gary, with your leadership in the House of Commons today, to pass a unanimous consent motion that Parliament can say around the world that we see the horrors that happen there, that we demand that there be an accounting for those horrors, and that we make sure that truth, reconciliation, and justice are the calls that we have now and going forward. So it's an honor for me to be here today, and I really want to say, Gary, thank you for your leadership on this. It was a very important and special day today in Parliament. அரசாங்கத்தின் தலைவர் மார்க் ஹாலண்ட் அவர்கள் கலந்து கொண்டிருந்தார். ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் ஆற்றிய உரையின் ஒரு சில பகுதிகளை வழங்கியிருந்தோம். இது போன்ற ஒரு அங்கீகாரம் தமிழ் சமூகத்தின் பல உறுப்பினர்களின் பல வருட கடின உழைப்பால் சாத்தியமானது என இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் குட் ஈவினிங் கனடாவின் செய்தியாளர் லங்கதாஸ் பத்மநாதன் அவர்கள் முன்வைத்த கேள்விகளில் ஒன்றுக்கு பதிலளிக்கின்ற பொழுது கரி ஆனந்த சிங்கரி அவர்கள் பதில் கூறியிருந்தார். இப்பொழுது அந்த பகுதியை பார்க்கலாம். Hi, MP Anand Shankari. Thanks for taking this question. How important is it for the Tamil community of Canada today is, and also going forward, what more can be done in order for Tamils to have some sort of a lasting resolution or lasting peace in Sri Lanka as a community working from outside of Sri Lanka? Thanks for taking my question. Thank you, Lankadas. I mean, this is obviously it requires a comprehensive response, but let me be very brief. This recognition is quite important. This is a consensus amongst the parties who, through a unanimous consent motion in Parliament, have basically acknowledged the Tamil genocide in Sri Lanka. And recognize May 18th as Tamil Genocide Remembrance Day. So from that perspective, I think it's very important. It of course builds from Bill 104 that was passed in the province of Ontario last year, and several municipalities that have declared May 18th as Tamil Genocide Remembrance Day. So I think it is very important. It's in fact an affirmation that the country that many Tamils have now called home, our country, recognizes their pain
and anguish. And I think it's a very important step. Of course, the road towards accountability is very long. Through the Human Rights Council for the last 13 years, Canada has played a leading role. We continue to be part of the core group on Sri Lanka. From Minister Jolie's perspective, she is very keen to ensure that accountability advances on the island. So as we look to the September session of the UN Human Rights Council, as well as looking at the current economic climate in Sri Lanka and the political crisis that it has brought forward, I think there are some important measures that Canada should be taking, and we look forward in the weeks and months to come to be able to share some of those measures with Canadians. But I think it's safe to say that as a country, we are very committed to ensuring accountability and the rules-based international order prevails. And I can speak, I know, for my colleague or many of my colleagues here, that as long as we have a voice in this House, and as long as we have a voice in this country, we will continue to be in solidarity with the community. குட் ஈவினிங் கனடாவின் செய்தி ஆசிரியர் லங்கதாஸ் பத்மநாதன் முன்வைத்த கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர் கரி ஆனந்த சிங்கரி கூறிய பதிலை இப்பொழுது பார்த்தீர்கள். நேர்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையை நினைவுகூரும் வகையில் கனடாவை பொறுத்தவரையில் கனேடிய அரசியல் தலைவர்கள் பலரும் இன்று தங்களுடைய அறிக்கைகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். காணொளி வாயிலாக பலர் வெளியிட்டிருக்கின்றார்கள். அறிக்கைகள் மூலமாக பலர் வெளியிட்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். இதிலே முள்ளிவாய்க்கால் படுகொலை உட்பட 26 ஆண்டுகால ஆயுத போராட்டத்தின் போது உயிரிழந்த உயிர்களை நினைவு கூர்ந்து அஞ்சலி செலுத்துகிறோம் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை அரசால் படுகொலை செய்யப்பட்ட காணாமல் ஆக்கப்பட்டவர்களை நினைவு கூறுகிறோம் என்று அவர் அதிலே தெரிவித்திருக்கின்றார். இப்பொழுது அந்த அறிக்கை உங்களுக்கு காட்சியிலே பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே வழமையாக சில வழிகளில் அவருடைய காணொளி மூலமாக அறிக்கையை வெளியிடுவார். ஆனால் இம்முறை அறிக்கை மூலமாக அவர் வெளியிட்டிருக்கின்றார். அதைத் தொடர்ந்து ஏனைய அரசியல் மட்டத்தில் இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம், ஏனைய அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் பலரும் அறிக்கைகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இலங்கை அரசால் படுகொலை செய்யப்பட்ட காணாமல் ஆக்கப்பட்டவர்களை நினைவு கூறுகிறோம் என்ற புதிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜக்மீத் சிங் அவர்கள் ட்விட்டர் மூலமாக தெரிவித்திருக்கின்றார். ஆகவே அவருடைய ட்விட்டர் பக்கத்திலே அவர் இதை தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்து அடுத்த காணொளியாக கன்சர்வேட்டிவ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்னட் ஜீனியஸ் வெளியிட்ட காணொளி அடுத்து. Hi everyone. My name is MP Garnet Jenis, Conservative Member of Parliament for Sherwood Park, Fort Saskatchewan. It's an honor and a privilege to participate in today's solemn remembrance of the Tamil genocide. During Sri Lanka's civil war, over 40,000 Tamil civilians were killed during the final phase of the conflict. The government shelled civilians, no fire zones and hospitals. Subsequently, internally displaced persons faced torture, and the use of torture in Sri Lanka remains an ongoing concern. Progress in the search for justice and reconciliation is either slow or non-existent. It's important to remember the atrocities the Tamil people endured, to honor the victims, and to give hope to survivors. Today we remember those who lost their lives and renew our calls for justice and accountability. Hi everyone. கன்சர்வேட்டிவ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்னட் ஜேனஸ் அவர்கள் வெளியிட்ட காணொளி அறிக்கை அதை பார்த்தீர்கள். தொடர்ந்து கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைமை பதவிக்கு போட்டியிடும் 3 வேட்பாளர்கள் முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தை குறிக்கும் அறிக்கைகளை காணொளி மூலமாக வெளியிட்டிருக்கின்றார்கள். அதிலே நாங்கள் அடுத்து வழங்குகின்ற இந்த அறிக்கை நாடாளுமன்ற உறுப்பினரும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைமை வேட்பாளருமான பியர் பொலிவியர் அவர்கள் வழங்கிய அறிக்கை பார்க்கலாம். Today, Canadians stand with our Tamil community in remembering and honoring the victims of the Tamil genocide. May 18th marks the 13th anniversary of the end of the 25-year-long Sri Lankan civil war, which brutally terrorized and committed unspeakable repression against the Tamil people. When such atrocities occur, it is important to recognize and commemorate them, not only to honor the victims, but to provide hope to the survivors, and to ensure that it never happens again. That's why I join with Canadians of Tamil origin to mourn, remember, and reflect on the innocent lost
lives, the people maimed, and those who remain injured and suffering today. We commit ourselves to redouble our efforts for justice, for peace, for human rights, and to hold people accountable for their role in this genocide. The Conservative Party under my leadership will be a strong voice for Tamil justice and call for accountability of the Sri Lankan government for these crimes against humanity. Never again. Today, Canadians stand with our Tamil. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நாடாளுமன்ற உறுப்பினரும் கன்சர்வேட்டிவ் கட்சி தலைமை வேட்பாளரும் ஆன பியர் பொலிவியர் அவர்கள் வழங்கிய அந்த காணொலி அறிக்கையை பார்த்தீர்கள். தொடர்ந்து பிராம்டன் நகர முதல்வரும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைமை மற்றும் ஒரு வேட்பாளருமான பேட்ரிக் பிரவுன் அவர்கள் கூட காணொலி மூலமாக தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருந்தார். இப்பொழுது பார்க்கலாம். On May 18th, the world remembers the Tamil genocide, one of the most horrific atrocities of modern times. UN estimates show that over 75,000 Tamil civilians were massacred by the Sri Lankan government. We remember the lives lost. Personally, I remember meeting a constituent when I was the MP in Barrie. I still remember the family, the Suresh Kumar family, Ranji and Aaron, and they told me about their loved ones in an IDP camp, facing persecution beyond our imagination. And the more I learned about the atrocities that were being committed in Sri Lanka, the more I became horrified that the world was not standing up to the war criminals that were running the Sri Lankan government. Over time, there's been more and more evidence of the mass graves and the mass atrocities that were committed. But still, despite the UN findings and the clear evidence of mass murder and genocide, today we must acknowledge that many Tamils around the world continue to be stigmatized by false labels, and the war criminals responsible for these mass killings still have had no accountability and responsibility for their action. On May 18th, I remember the lives lost. I remember those who sacrificed so much, and I recommit to do everything I can to stand up for them and to fight for justice. On May 18th, we remember. பிராம்டன் நகர முதல்வரும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைமை வேட்பாளருமான பேட்ரிக் பிரவுன் அவர்கள் வழங்கிய காணொலி அறிக்கையை பார்த்திருப்பீர்கள். இதிலே இன்னொரு விடயத்தையும் சொல்ல வேண்டும். பிராம்டன் நகரசபையை பொறுத்தவரையில் இன்று பிராம்டன் நகரசபை தமிழர் இனப்படுகொலை நினைவு தினத்தை இன்று பிராம்டனில் பிரகடனப்படுத்தி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைமை வேட்பாளர் ஜீன் சாரஸ்ட் அவர்கள் கூட காணொலி மூலமாக தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். பார்க்கலாம். The Tamil Genocide Week is now ending here in Ontario. The Mullavikil genocide happened 13 years ago and more than 40,000 Tamil civilians lost their lives. The Tamil diaspora here in Canada seeks justice. They seek recognition of this terrible event for the victims themselves but also for their families. And we stand shoulder to shoulder with you as you seek to reconciliate with your own country and with this terrible tragedy. Canadians should stand with you as you seek new solutions and as you seek a justice for all people who have been affected by this terrible tragedy. And Sri Lanka right now is in a place where these solutions may actually be at hand. There are solutions like a federal system of government, for example, which we have in our country, that very well inspire leaders as we look back on this terrible tragedy. We wish that this terrible event will one day be recognized for what it is and that justice will be rendered. கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைமை வேட்பாளர் ஜீன் சாரஸ்ட் அவர்கள் கூறிய அந்த வார்த்தைகள். தொடர்ந்து தமிழின படுகொலையில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறுகின்றோம் என்று ஒன்டாரியோ மாகாண புதிய ஜனநாயக கட்சியின் தலைவி ஆண்ட்ரியா ஹார்வத், NDP கட்சியின் ஒன்டாரியோ தலைவி ஆண்ட்ரியா ஹார்வத் அவர்கள் வெளியிட்ட காணொலியை இப்பொழுது பார்க்கலாம். Vanakkam. This May marks 13 years since the Mullavikal massacre.
The Ontario NDP and I stand in solidarity with the Tamil community during this time of mourning for the victims of the Tamil genocide. Hundreds of thousands of innocent Tamil lives were lost in this extreme violence. New Democrats will always be your allies in the ongoing struggle for justice and accountability for this historical truth. For decades, generations of New Democrats have been proud to stand with you, whether it was during the Gardiner Expressway blockade in 2009 or through hosting the very first Tamil Genocide Memorial at Queen's Park, advocating for Tamil genocide education in our province, or joining you at community events throughout the year. New Democrats are here for Tamil Canadians. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். முள்ளிவாய்க்காலின் 13வது ஆண்டு நினைவு நாளிலே கனடாவை பொறுத்தவரையில் கனேடிய மட்டத்தில் இன்று வெளிவந்த முக்கியமான செய்திகள் மற்றும் அரசியல் தலைவர்களின் அறிக்கைகள் தொடர்பாக இன்றைய குட் ஈவினிங் கனடாவில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் அடுத்ததாக ஒன்டாரியோ மாகாண எதிர்க்கட்சி துணைத் தலைவர் குரோட்டன் சிங் அவர்கள் வெளியிட்ட காணொலி அறிக்கை அடுத்து. Vanakkam. Today is an incredibly tragic time for Tamils in Canada and across the world. It is the 13th anniversary of the Mullivaikkal massacre, a day where countless thousands of Tamils were murdered at the hands of the Sri Lankan government. The trauma of this genocide continues to impact Tamils across the world today. And it's why we recognize today as Tamil Genocide Remembrance Day. And during this time, we must all take a stand and demand justice for the Tamil people. Justice that can only exist when Tamils have access to the rights and freedoms that they deserve. That means life, liberty, freedom, justice, self-determination, and more. Today and every day, we remember. Nandri. ஒன்டாரியோ மாகாண எதிர்க்கட்சி துணைத் தலைவர் குரோட்டன் சிங் அவர்கள் வெளியிட்ட காணொலி அறிக்கையை அடுத்து தொடர்ந்து ஒன்டாரியோ மாகாண சபை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் இருவர் இன்று அறிக்கைகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதிலே முதலில் கடந்த வருடம் ஒன்டாரியோ மாகாண சபையில் பில் 104 என்னும் தமிழின படுகொலை கல்வி வாரத்தை நிறைவேற்றியவர் விஜய் தணிகாசலம் அவர்கள். ஸ்காப்ரோ ரூச்பாக் தொகுதியின் பிசி கட்சியின் வேட்பாளர் விஜய் தணிகாசலம் அவர்கள் இன்று வெளியிட்ட காணொலி அறிக்கையை அடுத்து பார்க்கலாம். This year marks the 13th year anniversary of Mullivaikkal genocide. Yet I can hear the cries and screams of the Tamil people as if it were just yesterday. War, violence, and structural genocide have been ongoing for decades in Sri Lanka. However, in May of 2009, widely commemorated as Mullivaikkal genocide, the Sri Lankan government engaged in a heightened program of genocide marked by artillery shelling, abductions, rape, murders, and denial of food and medicine to Tamils in Mullivaikkal. We stand together to denounce genocide and educate our future generation about the impacts of genocide. While we cannot bring back the lives that were lost, together today we can make a difference in the lives of many Tamil people by acknowledging their pain and the loss of over 146,000 of their family and friends. Educate the world about what happened to the Tamil people. Remember the victims and work together to prevent such genocides from happening again. ஏற்கனவே சொன்னது போல கடந்த வருடம் ஒன்டாரியோ மாகாண சபையில் பில் 104 எனும் தமிழ் இனப்படுகொலை கல்வி வாரத்தின் மேலான பிரேரணையை நிறைவேற்றியவர் விஜய் தணிகாசலம் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக டொரண்டோ நகரசபை உறுப்பினராக இருந்தபோது முள்ளிவாய்க்காலுக்காக நேரடியாக பயணம் மேற்கொண்டு அஞ்சலி செலுத்தியவர் நீதன் ஷான் அவர்கள் மாகாண சபை தேர்தலில் ஸ்காப்ரோ சென்டர் தொகுதியின் NDP வேட்பாளரான நீதன் ஷான் வெளியிட்ட காணொலி அறிக்கை அடுத்து. வணக்கம். இன்று மே 18 தமிழின அழிப்பு நினைவு நாள். தமிழீழத்திலும் உலகெங்கும் வாழுகின்ற தமிழர்கள் நாம் இழந்த எமது உறவுகளை நினைவு கூறுகின்ற நாள். முள்ளிவாய்க்கால் படுகொலையின் பொழுதும் அதற்கு முன்பு பல தசாப்தங்களாக தொடர்ந்த இனப்படுகொலையின் பொழுது இழந்த உறவுகளையும்
முள்ளிவாய்க்காலுக்கு பின்பு தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இன அழிப்பின் பொழுது நாங்கள் இன்னும் இழந்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகள் அனைவரையும் நினைத்து அவர்களுக்கான அஞ்சலியையும் மரியாதையும் செலுத்துகின்ற நாள். இன்றும் தாயகத்தில் இன அழிப்பு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. பல்வேறு வடிவங்களிலே அச்சுறுத்தல்களும் தாக்குதல்களும் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் தமிழர்களாக உலகெங்கிலும் நாங்கள் ஒற்றுமையாக செயல்பட்டு பல சாதகமான விடயங்களை செய்யக்கூடியதாக இருந்திருக்கின்றது. கனடாவில் இன்று கனடிய தேசிய அளவில், ஒன்டாரியோ மாகாண அளவில், பல மாநகர சபைகளில், குறிப்பாக டொரண்டோ, பிராம்ப்டன் போன்ற மாநகர சபைகளில், பல கல்வி சபைகளில் இன்று தமிழின அழிப்பு ஏற்பட்டது, இடம்பெற்றது என்பதை ஏற்றுக்கொண்டு அதற்குரிய முன்னெடுப்புகள் பல முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இது ஒரு ஆரோக்கியமான முதற்படிக்கல். ஆனால் நாங்கள் செய்ய வேண்டிய விடயங்கள் இன்னும் நிறையவே இருக்கின்றன. குறிப்பாக இந்த இன அழிப்புக்கு காரணமானவர்கள் சர்வதேச அளவிலே குற்றவாளி கூண்டின் முன் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு அவர்களுக்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும். அத்தோடு எமது மக்களுக்கான நிரந்தர சுதந்திரமான சுயநிர்ணய அடிப்படையில் உள்ள உரிமைகள் வழங்கப்பட வேண்டும். ஆகவே இந்த வேளையில் தமிழர்கள் அனைவரும் இந்த அஞ்சலி செலுத்துகின்ற நாளிலே உறுதி எடுத்துக் கொள்வோம். தொடர்ந்து ஒற்றுமையுடன் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழர்கள் பயணித்து எமது மக்களுக்கான விடிவையும் எமது மக்களுக்கான உரிமைகளையும் பெற்றெடுப்போம் என்ற நம்பிக்கையுடன் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாகாண சபை தேர்தலில் ஸ்காப்ரோ சென்டர் தொகுதியின் NDP வேட்பாளரான நீதன் ஷான் வெளியிட்ட காணொலி அறிக்கையை பார்த்தீர்கள். நீதன் ஷானுடன் டொரண்டோ நகர முதல்வர் ஜோன் டோரி அவர்களும் முள்ளிவாய்க்காலுக்கு நேரடியாக பயணம் மேற்கொண்டு அஞ்சலி செலுத்தியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று அவர் கூட ஒரு காணொலி மூலம் தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். பார்க்கலாம். Vanakkam. Hello, Mayor John Tory here, and today I join people from all over the world to commemorate Tamil Genocide Remembrance Day. Today we pay tribute to those lives that were lost and everyone that was impacted by the war in Sri Lanka. Many of those who were impacted by that war have come to Toronto to rebuild their lives and to become pillars as they've done in our community. They played a vital role, and they still do every single day, in building up our city and making Toronto a better place for everyone to live and to work. Many of those same people have family members still in Sri Lanka, many still seeking justice. So it's important that we continue to pay our respects and honor all of those lives lost in this tragedy, and to remind ourselves that justice is still to be obtained. And it's an important day for us to stand in solidarity with those people still seeking justice here and abroad. Although today holds a significance to people from around the world, every day we must remember that we have a role to play in making sure that we must never allow for such a dark chapter in our history of humanity to repeat itself, and that we can all play a role in condemning hatred and discrimination towards one another. I join the Tamil community once again this year in paying my respects and honoring Tamil Genocide Remembrance Day. Thank you to everyone who is taking time out of their day to do the same, and to remind ourselves of the need for solidarity in the search for justice. டொரண்டோ நகர முதல்வர் ஜோன் டோரி அவர்களுடைய அந்த காணொளி அறிக்கை. குட் ஈவினிங் கனடாவுக்கு கிடைக்கப்பெற்ற அறிக்கைகள் மற்றும் காணொளிகளை நாங்கள் வழங்கியிருந்தோம். இவை தவிரவும் தேசிய மாகாண நகரசபை உறுப்பினர்கள் பலரும் இன்று முள்ளிவாய்க்கால் படுகொலையை பல்வேறு வகையிலும் நினைவு கூர்ந்திருக்கின்றார்கள். அதோடு நேரடியாக மக்கள் கலந்து கொள்கின்ற வகையில் 2 நிகழ்வுகள் இன்று மாலை இடம்பெற்றிருக்கின்றன. ஒன்று ஒட்டோவாவில் மற்றும் ஸ்காப்ரோவில், டொரண்டோ ஸ்காப்ரோவில். இவை தவிர இன்னும் குழுக்களாக பல நிகழ்வுகள் பல்வேறு இடங்களிலும் கனடா ரீதியாக நடைபெற்றிருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து கனேடிய செய்திகளோடு இணைந்து கொள்ளவிருக்கின்றார் துஷ்யந்தி குணரட்னம். வணக்கம். இன்று மே மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை. greenwaycanada.com, தேசியநேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சய குழுமம். இலங்கையில் தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டதை கனேடிய நாடாளுமன்றம் உலகின் முதல் தேசிய நாடாளுமன்றமாக அங்கீகரித்தது. இலங்கையில் தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டதை கனேடிய நாடாளுமன்றம் இன்று ஏகமனதாக அங்கீகரித்தது. முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவு தினமான இந்த முக்கிய நாளில்
ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 18ஆம் தேதியை தமிழ் இனப்படுகொலை நினைவு தினமாக கனேடிய நாடாளுமன்றம் உலகின் முதல் தேசிய நாடாளுமன்றமாக அங்கீகரித்தது. ஸ்காப்ரோ ரூஷ்பாக் தொகுதியின் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் கரி ஆனந்தசங்கரி இந்த பிரேரணியை இன்று மாலை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். இதை அங்கீகரிப்பதன் மூலம் கனேடிய நாடாளுமன்றம் ஒவ்வொரு ஆண்டின் மே மாதம் 18ஆம் தேதியையும் தமிழ் இனப்படுகொலை நினைவேந்தல் நாளாக அங்கீகரித்தது. இனப்படுகொலையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் மன உளைச்சலுக்கும் உள்ளானவர்களுக்கும் இது சற்று ஆறுதல் அளிக்கும் என நம்புவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கரி ஆனந்தசங்கரி தெரிவித்தார். இது தமிழ் சமூகத்தின் பல உறுப்பினர்களின் பல வருட கடின உழைப்பினால் சாத்தியமானதென இன்று மாலை நாடாளுமன்ற செய்தியாளர் சந்திப்பு அறையில் நிகழ்ந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் குட் ஈவினிங் கனடாவின் செய்தி ஆசிரியரிடம் அவர் கூறினார். இந்த பிரேரணியை ஆதரித்த கன்சர்வேட்டிவ் கட்சி, பிளாக் பெக்வா, புதிய ஜனநாயக கட்சி, பசுமை கட்சி உட்பட்ட அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன் எனவும் கரி ஆனந்தசங்கரி தெரிவித்தார். முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையை நினைவுகூரும் வகையில் கனேடிய அரசியல் தலைவர்கள் பலரும் இன்று அறிக்கைகளை வெளியிட்டனர். முள்ளிவாய்க்கால் படுகொலை உட்பட 26 ஆண்டுகால ஆயுத போராட்டத்தின் போது உயிரிழந்த உயிர்களை நினைவு கூர்ந்து அஞ்சலி செலுத்துகிறோம் என பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தனது அறிக்கையில் தெரிவித்தார். அர்த்தமுள்ள பொறுப்புக்கூறல் செயல்முறையை அமைப்பதற்கான அதன் உறுதிப்பாட்டை நிறைவேற்றுமாறு இலங்கைக்கு கனடா தொடர்ந்து அழைப்பு விடுத்துள்ளதெனவும் ட்ரூடோ குறிப்பிட்டார். தமிழ் இனப்படுகொலை நினைவு நாளில் இலங்கை அரசால் படுகொலை செய்யப்பட்ட காணாமல் ஆக்கப்பட்டவர்களை நினைவு கூறுகிறோம் என புதிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜாக்மின் சிங் தெரிவித்தார். கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைமை பதவிக்கு போட்டியிடும் நாடாளுமன்ற உறுப்பினர் பி. பொலிவே, பிரம்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன், ஜேன் சாரே ஆகியோரும் முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தை குறைக்கும் அறிக்கைகளை வெளியிட்டனர். தமிழ் இனப்படுகொலையில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறுகிறோம் என ஆன்டாரியோ மாகாண புதிய ஜனநாயக கட்சியின் தலைவி ஆண்ட்ரியா ஹோவார்ட் தெரிவித்தார். பயங்கரமான அரச அனுசரணை வன்முறையால் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்களை நினைவு கூறுகிறோம் என ஆன்டாரியோ மாகாண எதிர்க்கட்சி துணைத் தலைவர் கிராட்சன் சிங் தெரிவித்தார். ஆன்டாரியோ மாகாண சபை உறுப்பினர்களான லோகன் கணபதி, விஜய் தணிகாசலம், NDP வேட்பாளர் நீதன் ஷான் ஆகியோரும் இன்று அறிக்கைகளை வெளியிட்டனர். டொரண்டோ நகர முதல்வர் ஜான் டோரி முள்ளிவாய்க்கால் படுகொலையை நினைவு கூர்ந்தார். பிரம்டன் நகர தமிழர் இனப்படுகொலை நினைவு தினத்தை இன்று பிரம்டனில் பிரகடனப்படுத்தியது. தவிரவும் தேசிய, மாகாணம், நகரசபை உறுப்பினர்கள் பலரும் இன்று முள்ளிவாய்க்கால் படுகொலையை பல்வேறு வகைகளில் நினைவு கூர்ந்தனர். முள்ளிவாய்க்கால் தமிழ் இனப்படுகொலையின் நினைவுகள் பல இன்று கனடாவின் பல்வேறு இடங்களிலும் நடைபெற்றன. ஒட்டவா நாடாளுமன்றத்துக்கு முன்பாக இன்று ஒரு நினைவு நிகழ்வு நடைபெற்றது. ஸ்காப்ரோவிலும் இன்று மாலை ஒரு நிகழ்வு நடைபெற்றது. தவிரவும் ஏனைய சிறிய நிகழ்வுகளும் முள்ளிவாய்க்காலில் பலியானவர்களை நினைவு கூறும் வகையில் நடைபெற்றது. மொழிச்சட்டத்தில் கியூபெக்கின் முன்மொழியப்பட்ட மாற்றங்களை தனது அரசாங்கம் அவதானமாக கவனித்து வருவதாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்தார். பில் 96 மாகாண ரீதியாக எவ்வாறு என்பதை மத்திய அரசு அவதானித்து வருவதாக தெரிவித்த பிரதமர், அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சுதந்திரத்தை மதிப்பதாகவும் கூறினார். லிபரல் கட்சி எப்போதுமே நாடு முழுவதும் உள்ள சிறுபான்மையினரை பாதுகாக்கும் என பிரதமர் கூறினார். இதில் கியூபெக் மாகாணத்திற்கு வெளியே உள்ள பிராங்கோபோன் மொழி சிறுபான்மையினர், மாகாணத்தில் உள்ள ஆங்கிலோபோன் மொழி சிறுபான்மையினரும் அடங்குவதாக ட்ரூடோ தெரிவித்தார். இத்துடன் இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி துஷ்யந்தி குணரட்னம் கனேடிய செய்திகளுக்கு. அல்பர்டாவை பொறுத்தவரையில் சற்று முன்னர் ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது. முதல்வர் ஜேசன் கெனி குறித்த அவரது கட்சி உறுப்பினர்களின் தலைமை ஆய்வு முடிவுகள் இன்று மாலை வெளியாகும் என்று நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அந்த வகையில் இந்த தலைமை மதிப்பாய்வில் கெனி தலைவராக தொடர வேண்டுமா என்பது குறித்து 59,000 கட்சி உறுப்பினர்கள் மத்தியில் ஒரு மாத கால அஞ்சல் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கிறது.
பதிவான இந்த வாக்குகள் இன்று மாலை எண்ணப்படும் என்றும் சொல்லப்பட்டிருந்தது. அந்த வகையில் இந்த வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் இணையத்தில் நேரடியாக ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் 50% மேலதிகமாக ஒரு வாக்கு பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் ஜேசன் கெனி பதவி விலகி தலைமை போட்டிக்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது. இப்பொழுது அவர் பதவி விலகப் போவதாக அறிவித்திருக்கின்றார். ஆகவே குறிப்பிட்ட வாக்கு வீதம் கிடைக்கவில்லை என்று இன்னைக்கு நம்புகின்றோம். முடிவுகள் நாளை குட் ஈவினிங் கனடாவில் ஒளிபரப்பாகும். தொடர்வது இன்றைய இந்த மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவு நாளில் கனேடிய இளம் கலைஞர்கள் ஒரு பாடலை உருவாக்கி இருக்கின்றார்கள். அவர்களுடைய பாடலோடு இன்றைய குட் ஈவினிங் கனடா நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.